கடக ராசி. கடக ராசியே வந்து ஒரு அதிர்ஷ்டமான ராசி தாங்க. அது நான் பார்த்த வரைக்கும், கடகம் எது இருக்கோ இல்லையோ, நல்ல சாப்பாடு இருக்குது, ஏதோ ஒரு ஆதரவு இருக்குது, ஏதோ ஒரு உதவி கிடைக்குது. இது கடகத்துக்கு ஒரு பெரிய பிளெஸ்ஸிங். இந்த கடக ராசியில் வந்து நீங்கள் பிறந்து, உங்களுக்கு சந்திரன் டிஃபால்ட்டாக ரூலிங்கில் வந்துடுறாரு. ஸோ மனம் வந்து ஒரு உறுதியான ஒரு முயற்சியில் வந்து ஒரு தீர்க்கமான முயற்சியில் ஒரு உறுதியான மனநிலையோடு நீங்கள் இருக்கிறீங்க அப்படின்னு ஃபிக்ஸ் பண்ணிங்க. நீங்கள் ஃபஸ்ட்டு கன்ஃபார்ம் பண்ண வேண்டியது, நீங்கள் எங்கள் அப்படியே சார்ட்டை வந்து 12 சார்ட்டையும் 12 ஹவுஸையும் அப்படியே தேடணும். எங்கே யாரை தேடணும் தெரியுமா? குருவை தேடணும். அந்த குரு எப்படி இருக்கார் உங்களுக்கு? ஏன்னா நீங்கள் ஆசைப்படுறீங்க, ஒரு விஷயத்துக்காக ஆசைப்படுறீங்க, ஒரு விஷயத்துக்கு முயற்சி பண்ணுறீங்க, ஒரு விஷயத்துக்காக எதிர்பார்க்குறீங்க, ஏங்குறீங்க, இது நடக்குமா, இது நடக்கணும் அப்படின்னு போராடுறீங்க அப்படின்னு வச்சுப்போம். அது ஒரு வசதியான ஆளாக ஆகணும், அதிர்ஷ்டம் வேணும், வேலை வேணும், வருமானம் வேணும், தொழில் வேணும், லக்கு வேணும், ஒய்ஃப் மூலிமா வேணும், ஹஸ்பண்ட் மூலிமா வேணும், அப்பா கொடுக்கணும், அம்மா கொடுக்கணும், சப்போர்ட் பண்ணணும், பாஸ் என்னை சப்போர்ட் பண்ணணும், பிஸ்னஸில் சூப்பர் டூப்பர் ஆகணும், நான் நினச்சதை சக்ஸஸ் ஆகிடணும், டாப்பில் போயிடணும். இதெல்லாம் நடக்கணும்னா நீங்கள் அந்த சார்ட்டை வந்து க்ளீனாக செக் பண்ண வேண்டியது யாருன்னா குரு தான். இந்த குரு எங்கே இருக்கார்? சந்திரனுக்கு ஸ்கொயரில் வந்திருக்காரா? முயற்சியில் ஜெயிப்பீங்க. இந்த சந்திரனுக்கு ட்ரியாங்கிளில் வந்திருக்காரா? லக் அண்ட் நாலேஜை வந்து ஃபேவர் பண்ணிவிடும். இந்த ரெண்டு தான் பெரிய அதிர்ஷ்டம். இந்த சந்திரன் கூடயே இருக்காரா? சூப்பர். நல்ல பிரெயின், நல்ல மனசு, நல்ல புத்தி, ரெண்டுமே சிங்க் ஆகும். ஸோ நீங்கள் அந்த 12 ஹவுஸில் செக் பண்ண வேண்டியது, குரு எங்கே இருக்கார்? ஸ்கொயர் ஆர் ட்ரியாங்கிளில் வராரா இல்லையா? சந்திரனுக்கு வந்துட்டாரா? அந்த சந்திரனை காப்பாற்றிடுறார், வசதியாக்குறார். நீங்கள் கேட்கலாம், இந்த குரு 7th ஹவுஸில் இருந்தால் ஸ்கொயரில் நீச்சம் தானே? அப்போ கூட வேலை செய்யும். நீச்சமாக தான் மினிமம் கேரண்டி, உச்சமாக தான் மேக்ஸிமம், ஆவரேஜாக இருந்தால் ஆவரேஜ், அவ்வளோதான். ஆனால் வசதி ஆக்கமாக ஆக்காது. அந்த யோகத்தை தருமா தராதா? யோகமே இல்லாத போகக்கூடாது இல்லையா? அதுதான் ரொம்ப முக்கியம். இப்போ உதாரணத்துக்கு நீங்கள் கடக ராசியில் பிறந்து குரு வந்து கண்ணியில் தானே 3rd ஹவுஸ், ஒன்றும் யூஸ் இல்லை. அது சந்திரனையும் பார்க்காது, ஸ்கொயர்லேயும் வராது, அது ட்ரியாங்கிள்லேயும் கிடையாது. எப்படி வந்து அந்த லக் ஆக்டிவேட் ஆகும்? இதுதான் காம்பினேஷன். சரி, அடுத்த காம்பினேஷன் என்ன? சுக்கிரன் வந்து, ஒருவேளை சுக்கிரன் உங்களுக்கு ஒரு ஆட்சியில் வந்து அது 11th ஹவுஸாக இல்லாமல், ரிஷப வீடாக இல்லாமல் 4ஆம் இடமான துலாம் வீடாக வந்துருச்சுன்னா, அது அருமையான ஒரு பலன். 11th ஹவுஸில் வரது பணம் கொடுக்கும், பட் கொஞ்சம் கெடுக்கவும் ட்ரை பண்ணும். பட் ஆனால் 4th ஹவுஸில் வந்துருச்சுன்னா மேக்ஸிமம் கொடுக்கும். அதே மாதிரி சுக்கிரன் வந்து கடகத்துக்கு உச்சமாயிட்டார்னா, கடக ராசியில் பிறந்து சுக்கிரன் வந்து உச்சமாயிட்டார்னா சுக சௌகரியங்களோட வாழ வச்சிடும். ஒரு லக்ஸுரி லைஃப்பை சுக சௌகரியங்களோட வாழ வைக்க. சம்டைம்ஸ் சில பேர் லாட்ரியில் ஜாக்பாட் அடிக்கும்.